Do not forget that it is self. போன வாரம் எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு விசுவாசி அம்மாவுக்கு பிசாசு பிடித்திருந்தது. Last week one believer sister in our church got possessed with devil. ஃபோன் பண்ணி அந்த பிரதர் கூப்பிட்டாரு, நான் ஜெபிக்கிறதுக்கு போனேன். The brother called me over the phone. I went there. அது சொன்னதை சொல்றேன். I'll tell what she told. நீ யாரு? Who are you? நாங்க 3 பேர் இருக்கிறோம் அப்படி சொன்னேன். She was telling we are 3 people. வலுசர்ப்பம், ஆஞ்சநேயர், காளி, நாங்க 3 பேர் இருக்கிறோம்னு சொல்லுது. She is telling this is the serpent, the Anjaneya and the Kali. ஃபர்ஸ்ட் சிக்னல்ல தான் எனக்கு சொன்னிச்சு, எனக்கு புரியல. First she told me in signs. I never understood that. ஃபர்ஸ்ட் நீ யாருன்னா இப்படினுச்சு, எனக்கு புரியல. இதென்ன இப்படி சொல்லுது, எனக்கு ஒண்ணு ஓடல. First she told in sign that she, as the brother told, she showed இப்படி காட்சி அப்படிதான் சொன்னிச்சு. She showed her sign like that. அப்புறம் மறுபடியும் கேட்ட யாரு? Again I asked him what. Then she showed a tongue like that. நாக்க நீட்டுச்சு. Then she showed a tongue like that. நாக்க நீட்டினவனே எனக்கு விளங்குச்சு. The moment she spread out her tongue, I told, understood. இப்படி செஞ்சப்ப எனக்கு விளங்கல. When she did like this, I never understood. அப்புறம் கொஞ்ச நேரம் போராடிச்சு. Again she strived. நீ எதுக்கு வந்திருக்கிற? I asked her, why did you come? நான் இவளை பாதாளத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். I came here to take her to hell. அவன் தான் முஷராப் செஞ்சு விட்டுருக்கானே. He only had made this and sent it here. முஷராப் Musharraf has sent this here. 5000 ரூபாய்க்கு செஞ்சு விட்டுருக்கான். He has 5,000 rupees. He has paid me and sent me here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா எடுத்துட்டு போக என்னால முடியலையே. But I am not able to take her back. ஏன் எடுத்துட்டு போக முடியல? Why he is not able to அத take her? பெரியவர் இருக்கிறாரு. The big elder man is there. பெரியவர் Big God is there. ஆண்டவர் பெரியவர் இருக்கிறாரு. God is there. அதனால தான் என்னால முடியல. So I am not able to take her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்கிட்ட சவால் விடுது. She is challenging me. அது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? The one word what she told, you know. இவள நகை போட சொல்லு, நான் திரும்பி வர மாட்டேன். She is telling, ask her to put on the ornaments, I will not come back. இவள நகை போட சொல்லு, நான் திரும்பி வர மாட்டேன். Ask her to put on the ornaments, I will not come back. நகைன்னு சாதாரணமா நினைக்கிறீங்க. Putting on the ornaments you think very easily. அன்றைக்கு தான் எனக்கு கூட பயம் வந்தது. That day only I got the fear. இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதான்னு எனக்கு பயம் வந்தது. நான் கர்த்தருடைய சமூகத்துல நின்னு பலிபீடத்துல நின்னு உண்மையா சொல்றேன். In the presence of God, in the altar, I am telling the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவளை நகை போட சொல்லி நான் திரும்பி வர மாட்டேன். Ask her to put on the ornament, I will not come back. இன்னைக்கு சாதாரணமாக நினைத்துக் கொள்ளுகிறோம். இந்த சுயம், நான் தன்னை உயர்த்தி மனிதருக்கு முன்பாக மேன்மையாக இருக்க வேண்டும், எல்லாரும் மேன்மையாக நினைக்க வேண்டும், எல்லாரும் உயர்த்த வேண்டும், எல்லாரும் என்னை கனம் பண்ண வேண்டும், தன்னை உயர்த்தி உயர்த்தி வைக்கிறது நான். தள்ளப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். Today you should be very careful that yourself, me, making yourself more honorable than others shall not put you away to the hell. அநேகர் இந்த சத்தியம் உண்மை என்று தெரியும். Many people know that this is the truth. இந்த உபதேசம் உண்மை என்று தெரியும். They know that the doctrine is true. ஆனால் இந்த சுயம் இருக்கிறதே. But this self is there. மற்றவர்கள் தங்களை என்ன நேசிப்பார்கள்? What the others will think about me? நான் இதை விட்டால் அதை விட்டால் என்னை தாழ்வாய் நினைப்பார்களே. If I lose this, if I lose that, they will think bad about me. மனிதர்களுக்கு முன்பாக எனக்கு கனம் கிடைக்காது. In the front of man I will not the honor. மற்றவர்கள் என்னை அற்பமாக நினைப்பார்களே. Many will despise me. மற்றவர்கள் என்னை கனவீனம் பண்ணுவார்களே. Other people will dishonor me. இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற சுயம் தன்னை தாழ்த்த விடுவதில்லை. This self